ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 8th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் சாய் சதுரம் வரைதல், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ ரோம்பஸ். ஒரு சதுரம் கொஞ்சம் சாஞ்சு இருந்தது அப்படின்னா அதை தான் சாய் சதுரம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் ரோம்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சதுரத்துடைய 4 பக்கங்களும் எப்பொழுதும் சமமாக தான் இருக்கும். அதே போல் ஒரு சாய் சதுரத்துடைய 4 பக்கங்களும் எப்பவுமே சமமாக தான் இருக்கும். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சாய் சதுரத்துக்கு 2 மூலை விட்டங்கள் இருக்கும், அதாவது 2 டயகனல்ஸ் இருக்கும். இந்த 2 டயகனல்ஸ் எப்பவுமே வெட்டி கொள்ளக்கூடிய கோணம், அதாவது ஆங்கிள் ஆஃப் இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே 90 டிகிரியாக தான் இருக்கும், அதாவது பர்பண்டிகுலராக தான் இருக்கும். ஸோ ஒரு சாய் சதுரத்துடைய மூலை விட்டங்கள் வெட்டி கொள்ளக்கூடிய கோணம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே 90 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ ஒரு சாய் சதுரத்துக்கு 4 பக்கங்களும் சமமாக இருக்கும். தென் அதோடைய மூலை விட்டங்கள் வெட்டி கொள்ளக்கூடிய கோணங்கள் எப்பொழுதுமே 90 டிகிரியாக தான் இருக்கும். இப்போ இந்த கான்செப்டில் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு சாய் சதுரத்தை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஜென்ரலாகவே ஒரு சாய் சதுரத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 4 மெத்தட்ஸ் இருக்குது. அந்த 4 மெத்தட்ஸ் தான் இங்கே கீழே பார்க்குறோம். அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் மற்றும் ஒரு மூலை விட்டம் கொடுக்கப்பட்டால், இஃப் ஒன் சைட் அண்ட் ஒன் டயகனல் ஆர் கிவன், அதாவது ஒரு பக்க அளவும் ஒரு மூலை விட்ட அளவும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு சாய் சதுரத்தை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்றத இந்த ஃபர்ஸ்ட் மெத்தடில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கமும் ஒரு கோணமும் கொடுக்கப்பட்டால், இஃப் ஒன் சைடு அண்ட் ஒன் ஆங்கிள் ஆர் கிவன், அதாவது ஒரு பக்க அளவும் ஒரு மூலை விட்டத்துடைய ஒரு கோண அளவும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு சாய் சதுரத்தை எப்படி வரைகிறது அப்படின்றத இந்த செகண்ட் மெத்தடில் நம்ம பார்க்கலாம். அடுத்தது தேர்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா, 2 மூலை விட்டங்கள் கொடுக்கப்பட்டால், இஃப் 2 டயகனல்ஸ் ஆர் கிவன், அதாவது பக்க அளவுகள் எதுவுமே கொடுக்காம 2 மூலை விட்டங்களுடைய நீளங்களை மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா அதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு சாய் சதுரத்தை வரைகிறது அப்படின்றத இந்த தேர்ட் மெத்தடில் நம்ம பார்க்கலாம். அடுத்தது ஃபோர்த் மெத்தட், ஒரு மூலை விட்டமும் ஒரு கோணமும் கொடுக்கப்பட்டால், இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா பக்க அளவுகள் எதுவுமே கொடுக்காம ஒரு மூலை விட்டமும் அந்த ஒரு மூலை விட்டத்துடைய ஒரு கோண அளவும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு சாய் சதுரத்தை எப்படி வரைகிறது அப்படின்றத இந்த ஃபோர்த் மெத்தடில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ சொன்ன இந்த 4 மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ஒரு சாய் சதுரத்தை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். எக்ஸசைஸ் 5.5 கொஷின் நம்பர் 2, கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை கொண்டு பின்வரும் சாய் சதுரங்களை வரைந்து அவற்றின் பரப்பளவுகளை காண்க. Construct the following rhombuses with the given measurements and also find their area. Subdivision 1, FACE, where FA equal to 6 cm and FC equal to 8 cm. இப்போ இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரோம்பஸ், அதாவது ஒரு சாய் சதுரத்தை நம்ம வரையணும். அதோடைய நேம் பார்த்தீங்கன்னா FACE அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல FA உடைய லென்த் 6 cm அண்ட் FC உடைய லென்த் பார்த்தீங்கன்னா 8 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க இந்த மெஷர்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு ரஃப் டயக்ராமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரஃப் டயக்ராமில் ஒரு சாய் சதுரம் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த சாய் சதுரத்துக்கு நம்ம நேம் பண்ணணும். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா FACE அப்படின்னு நேம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த நேமை இந்த சாய் சதுரத்துக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எப்பவுமே ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் நம்ம இந்த நேம்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல F அப்படின்னு எடுத்துக்கலாம், அண்ட் தென் இங்கே A, தென் இங்கே C, இந்த இடத்துல E. ஸோ FACE அப்படின்னு இந்த ரோம்பஸுக்கு நேம் பண்ணியாச்சு. இப்போ இதோடைய மெஷர்மெண்ட்ஸை இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். FA உடைய லென்த் 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ Fல இருந்து A வரைக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர். அண்ட் தென் FC உடைய லென்த் 8 சென்டிமீட்டர். F அப்படின்றது ஒரு வெர்டெக்ஸ், C அப்படின்றது இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற இன்னொரு வெர்டெக்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதை ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு டயகனல் கிடைக்கும், அதாவது ஒரு மூலை விட்டம் கிடைக்கும். ஸோ இந்த மூலை விட்டத்தை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, FC அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூலை விட்டத்துடைய நீளம் பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த இடத்துல 8 சென்டிமீட்டர் அப்படின்னு அப்ளை பண்ணிடலாம். ஸோ கொடுத்துருக்க இந்த மெஷர்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி ஒரு ரஃப் டயக்ராமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரஃப் டயக்ராமை பேஸ் பண்ணி மெயின் டயக்ராமை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த ரஃப் டயக்ராமை பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பக்க அளவும் ஒரு மூலை விட்டமும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சைடும் ஒரு டயகனலுடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ மெயின் டயக்ராமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். மெயின் டயக்ராமுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த பேஸ் சைடு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்.
அதாவது FA அப்படின்ற இந்த லைன் செக்மெண்ட் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். FA உடைய லென்த் பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துக்கிட்டு 6 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு நேம் பண்ணிக்கலாம். இந்த லெஃப்ட் எண்டை F அப்படின்னு வச்சுக்கணும், ரைட் எண்ட் A. ஸோ FA இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டயகனலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். அதாவது FC உடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயகனலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு 8 சென்டிமீட்டர் லென்த்துக்கு நம்ம ஒரு ஆர்க் ட்ரா பண்ணோம். ஸோ உங்களுடைய காம்பஸ் எடுத்துக்கோங்க. ஸோ காம்பஸ் எடுத்துக்கிட்டு காம்பஸை 8 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காம்பஸை 8 சென்டிமீட்டருக்கு நான் மெஷர் பண்ணிக்கிறேன். மெஷர் பண்ணிவிட்டு காம்பஸை Fல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ காம்பஸ் இந்த மாதிரி Fல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஆர்க் இந்த மாதிரி ட்ரா பண்ணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்க் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னா FA ஓட லென்த் 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா. எப்பவுமே ஒரு சாய் சதுரத்தோடைய 4 பக்கங்களும் நமக்கு சமமாக தான் இருக்கும். ஸோ FA உடைய சைடு வேல்யூ 6 சென்டிமீட்டர் இருந்தது அப்படின்னா ACயோட சைடு வேல்யூவும் அதே 6 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அதே போல CE உடைய டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா அதே 6 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அதே போல FE உடைய டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா அதே 6 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னா காம்பஸ் எடுத்துக்கிட்டு 6 சென்டிமீட்டருக்கு காம்பஸை மெஷர் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா காம்பஸை 6 சென்டிமீட்டருக்கு நான் மெஷர் பண்ணிக்கிறேன். மெஷர் பண்ணிட்டு காம்பஸை ஃபர்ஸ்ட் ஏல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காம்பஸை நான் ஏல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏல ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க இந்த ஆர்க்கை இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு ஆர்க் இந்த இடத்துல நம்ம இப்படி ட்ரா பண்ணணும். இப்போ காம்பஸோடைய இந்த மெஷர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணவே கூடாது. பிகாஸ் எல்லா சைடுமே பார்த்தீங்கன்னா நமக்கு 6 சென்டிமீட்டர் தான். ஸோ காம்பஸை அப்படியே எடுத்து Fல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் காம்பஸை Fல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். Fல ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு ஆர்க் இப்படி ட்ரா பண்ணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆர்க்கும் இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்ட் தான் நமக்கு வெர்டெக்ஸ் C. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த காம்பஸ் எடுத்து வெர்டெக்ஸ் Cல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ காம்பஸ் இந்த மாதிரி வெர்டெக்ஸ் Cல ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஆர்க் கட் பண்ற மாதிரி இன்னொரு ஆர்க் நம்ம இப்படி ட்ரா பண்ணணும். இதுவும் பார்த்தீங்கன்னா அதே 6 சென்டிமீட்டர் லென்த்ல தான் இந்த காம்பஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஆர்க் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா சைடுமே நமக்கு 6 சென்டிமீட்டர் அப்படின்றதுனால காம்பஸை கான்ஸ்டன்டா ஒரே 6 சென்டிமீட்டர்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு எல்லா ஆர்க்கையுமே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஆர்க்கும் இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்ட் தான் நமக்கு வெர்டெக்ஸ் E. இப்போ FE ஜாயின் பண்ணிடலாம், அதே போல CE ஜாயின் பண்ணிடலாம், அதே போல ACயும் ஜாயின் பண்ணிடலாம். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு FACE அப்படின்னு ஒரு சாய் சதுரம் கிடைச்சிருச்சு. இப்போ டயகனல்ஸ் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். FC ஜாயின் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட், அதே போல AEயும் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலா பாத்தீங்கன்னா நமக்கு FACE அப்படின்னு ஒரு ரோம்பஸ் சாய் சதுரம் கிடைச்சிருச்சு. இதுல FC அப்படின்ற ஃபர்ஸ்ட் டயகனலுடைய வேல்யூ, அதாவது முதன்மை மூலை விட்டத்துடைய லென்த் பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல 8 சென்டிமீட்டர் அப்படின்னு மெஷர் பண்ணிக்கலாம். இந்த செகண்டரி டயகனலுடைய லென்த் நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ ஸ்கேலை யூஸ் பண்ணி இந்த செகண்டரி டயகனலுடைய லென்த் எவ்வளோ அப்படின்றத மெஷர் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செகண்டரி டயகனலுடைய லென்த் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டா 9 சென்டிமீட்டர் வந்திருக்கு. ஸோ இந்த இரண்டாவது மூலை விட்டத்துடைய லென்த் 9 சென்டிமீட்டர், அதனால இந்த இடத்துல 9 சென்டிமீட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடலாம். இப்போ FACE அப்படின்னு ஒரு ரோம்பஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. ரோம்பஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதோடைய ஏரியாவையும் மெஷர் பண்ணுங்க, ஃபைண்ட் தேர் ஏரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவற்றின் பரப்பளவுகளை காண்க அப்படின்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இந்த ரோம்பஸோடைய ஏரியா எவ்வளோ அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணிடலாம். ஸோ calculation of area of the rhombus is equal to half into d1 into d2 square units. இங்க பாத்தீங்கன்னா d1 and d2 இந்த ரெண்டு வேல்யூ இருந்தா தான் இந்த ஃபார்முலாவை நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். d1 and d2 அப்படின்றது பாத்தீங்கன்னா diagonal 1 and diagonal 2, அதாவது மூலைவிட்டம் 1 மூலைவிட்டம் 2. இதுல பாத்தீங்கன்னா diagonal 1 d1 ஓட வேல்யூ 8 அப்படின்னு இருக்கு. அதே போல d2 ஓட வேல்யூ நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம் 9 சென்டிமீட்டர் அப்படின்னு d2 ஓட வேல்யூ மெஷர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த டயகனல் வேல்யூஸை இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஏரியா பரப்பளவு கிடைச்சிரும். விச் இஸ் ஈக்குவல் டு half into d1 ஓட வேல்யூ 8 சென்டிமீட்டர், அதாவது முதன்மை மூலைவிட்டத்தோட மதிப்பு 8 சென்டிமீட்டர்
இரண்டாவது மூலைவிட்டத்துடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 9 சென்டிமீட்டர். ஸோ இந்த இடத்துல 9 அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ 2வையும் 8ஐயும் கேன்சல் பண்ணலாம் இல்லையா? ஸோ 1 2s are 2, 4 2s are 8. 4ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4 9s are 36. ஸோ 36 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இது நமக்கு தேவையான FACE அப்படின்ற இந்த ரோம்பஸ் உடைய ஏரியா. தட்ஸ் ஆல்.